ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு மகானின் வாழ்க்கை வரலாற்றை அறிவோம். பானுதாசர் சோலைகள் சூழ்ந்த பைடனிபுரம் நகரத்தில் பக்தியில் சிறந்த சூரிய நாராயணர் என்ற பெரியவர் வசித்தார். தினமும் சூரிய பகவானுக்குரிய ஆதித்ய ஹிருதயம் படித்த பின்னரே தமது அன்றாட பணிகளை தொடங்குவார். தனக்கு பிறந்த குழந்தைக்கு பானு என்ற பெயரிட்டு வளர்த்தார். பானு என்றால் சூரியன். பானுவுக்கு 7 வயதானதும் உபநயம் என்னும் பூணல் கல்யாணம் நடத்தினார். அவன் தன் தந்தையின் அடிக்கு பயந்து ஒப்புக்கு பாடங்களை படிப்பான். ஒரு முறை சரியாக படிக்காததால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற சூரிய நாராயணர் பானுவை நைய புடைந்து விட்டார். மன வருத்தத்தாலும் அப்பாவுக்கு பயந்ததாலும் பானு ஊரை அடுத்துள்ள காட்டு பகுதிக்கு சென்று விட்டான். பசி வாட்டியது. சோர்வுற்ற பானு ஒரு மண்டபத்துக்குள் நுழைந்தான். அது சூரிய பகவானின் கோவிலாக இருந்தது. அவரை வணங்கிய பானு, பகவானே, வீட்டில் பெற்றோர் அடிக்க பயந்து வெளியேறிவிட்டேன். இப்போது உன்னை தவிர எனக்கு வேறு கதியில்லை. உன்னையே சரணடைந்து விட்டேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று மனமுருக வேண்டினான். அவனது உருக்கமான பிரார்த்தனையை கேட்டு மனம் இலகிய சூரிய பகவான் ஒரு அந்தணர் வடிவத்தில் பானுவின் முன் காட்சியளித்தார். அவரின் ஒளிவீசும் முகத்தை கண்ட பானு வியந்து போனான். ஐயனே, எனக்கு வேத பாடங்கள் மனதில் பதியவில்லை. தாங்கள்தான் காத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். சூரியன் அவனிடம், குழந்தாய், இனி உன்னை யாரும் அடிக்க மாட்டார்கள். இன்று முதல் உனக்கு எல்லா வித்தைகளும் எளிதாக கைகூடும். பாண்டுரங்கனின் புகழ்பாடி அவர் மீது பக்தி செலுத்து என்று கூறி ஒரு மகா மந்திரத்தை உபதேசித்தார். மகிழ்ச்சியோடு பானு வீடு திரும்பினான். காட்டில் நடந்ததை பெற்றோரிடம் தெரிவித்தான். காலம் உருண்டோட பானு இளைஞரானார். சூரிய பகவானின் வரத்தின்படி வேதத்தில் சிறந்து விளங்கினார். அவரது பக்தியையும் அறிவையும் கண்ட அனைவரும் பானுதாசர் என்று மரியாதையுடன் அழைத்தனர். மகனுக்கு பெற்றோர் திருமணம் நடத்தினர். அந்த தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. பிள்ளைக்கு தந்தையின் பெயரான சூரிய நாராயணன் என்று பெயரிட்டார் பானு. சில நாட்கள் கழித்து பானுதாசரின் மனம் குடும்ப வாழ்வில் ஈடுபடவில்லை. கடவுளுக்கு தொண்டு செய்வதே தன் கடமை என்று நினைத்தார். இதனிடையே குடும்ப செலவு வேறு வாட்ட உறவினர்களான சில வியாபாரிகள் பானுதாசரின் கஷ்டம் தீர சிறிய ஜவுளிக்கடை வைத்து கொடுத்தனர். அத்துடன் வியாபார நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தனர். உண்மையை சொல்லி விற்றால் லாபம் கிடைக்காது, பொய் சொல்லி விற்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். கடையின் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பானு உறவினர்களால் சொன்னது போல் நடக்காமல் உண்மையை பேசி நியாயமான விலைக்கு விற்றார். இதனால் மக்களும் துணி வாங்க பானுதாசரின் கடையில் குவிந்தனர். இவரது விற்பனை பெருகியதால் மற்ற வியாபாரிகளுக்கு விற்பனை மந்தமானது. உறவினர்களும் கடையை இழுத்து மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. யானை தன் தலையில் தானே மண்ணை வாரிப்போட்டது போல நமக்கு நாமே தீங்கு செய்து கொண்டோமே என்று எண்ணி வருந்தினர். பானுதாசரின் முன்னேற்றம் கண்டு அவர் மீது பொறாமையும் ஏற்பட்டது. இதற்கு முடிவு கட்ட எல்லா வியாபாரிகளும் கூடி பேசினர். ஒரு நாள் பானுதாசர் உள்ளிட்ட எல்லோரும் குதிரைகளின் மீது சரக்கேற்றிக் கொண்டு வெளியூர் வியாபாரத்துக்கு புறப்பட்டனர். வியாபாரம் முடிந்து ஊர் திரும்பும்போது இருட்டத் தொடங்கியது. எல்லோரும் ஒரு கிராமத்தில் தங்கினர். அங்கிருந்த கோவிலில் ஹரிதாசர் என்பவரின் சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்தது. அதை கேட்க விரும்பிய பானுதாசர் தன் சரக்குகளையும் குதிரைகளையும் தான் வரும் வரை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு சென்று விட்டனர். இதை பயன்படுத்தி கொண்ட வியாபாரிகள் பானுதாசரின் பொருள் அனைத்தையும் ஒரு பாழும் கிணற்றில் போட்டனர். அவருடைய குதிரையும் விரட்டிவிட்டனர். பானுதாசரிடம் பொருட்கள் களவு போய்விட்டதாக சொல்லிவிடலாம் என நினைத்திருந்த வேளையில் உண்மையாகவே ஒரு கொள்ளையர் கூட்டம் வியாபாரிகளை சூழ்ந்துவிட்டது. அவர்களுடைய பணம், உடைமை அனைத்தும் பறிபோனது. பானுதாசரின் பொருட்கள் மட்டும் கிணற்றிற்குள் பாதுகாப்பாக கிடந்தது. சொற்பொழிவு முடிந்ததும் பானுதாசர் வியாபாரிகள் இருந்த இடத்திற்கு வந்து கொண்டிருந்தார்.
அப்போது ஒரு வழிப்போக்கன், ஐயா, இந்தாருங்கள் உங்களின் குதிரை என்று சொல்லி அவரிடம் கடிவாளத்தை கொடுத்து விட்டு புறப்பட்டான். கட்டி வைத்த குதிரை எப்படி இங்கே வந்தது, கொடுத்து சென்ற மனிதர் யார் என்று சிந்தனை மனதில் எழுவதற்குள்ளாகவே வந்தவர் மாயமாக மறைந்துவிட்டார். குழப்பத்துடன் வந்த பானுதாசரிடம் வியாபாரிகள் அனைவரும் அழுதனர். நடந்ததை சொல்லி வருத்தப்பட்டனர். அவர்களிடம் பானுதாசர், ஐயா, நீங்கள்தான் எனக்கு வியாபாரம் செய்ய வழி செய்தீர்கள். கிணற்றில் பத்திரமாக இருக்கும் பொருட்களை நீங்கள் அனைவரும் பங்கிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். அத்துடன் வியாபாரத்தை விட்டுவிட்டு பக்தியில் முழுமையாக மனதை செலுத்தினார். பஜனை, தியானம், நாம சங்கீர்த்தனம் என வாழ்நாளை கழித்தார். பக்தியில் சிறந்த அவரை கடவுள் தன் திருவடிகளில் ஏற்றுக்கொண்டார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய